காலங்காத்தால பொழுது விடிஞ்சு வெளிச்சம் வர்றதுக்குள்ள நமக்கு வேலை ஆரம்பிச்சிடும். நம்ம மாடுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டு வச்சிருந்த சாணி எல்லாத்தையும் எதுக்கு வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை பூரா அள்ளி ஒரு வாளியில போட்டு கரகரன்னு கரைச்சு வாசப்புள்ள தரைச்சு விட்டாங்க எங்க அம்மா. இது ஃபுல்லா காத்தடிச்சு ஒரே வேப்பங்களையா கொட்டி வச்சிருந்துச்சா, அதோட அந்த சாணியை சேர்த்து கூட்டணும்னு சொல்லிட்டு வேகமா வாசலையும் கூட்டி விட்டுட்டு எங்க அம்மா போட்டு வச்சிருந்த குளத்தை நான் போட்ட மாதிரி அப்படியே வண்ணத்தை மட்டும் தீட்டி விட்டுறலான்னு வேகமா தீட்டி விட்டுட்டு வந்து பார்த்தா குரங்கெல்லாம் எங்க தான் தங்கி இருக்குமோ தெரியல. காலங்காத்தால எந்திரிச்சோன்னே நம்ம வயிறு மேல ஏறி சர்க்கஸ்லாம் காட்ட ஆரம்பிச்சிருது. இவங்க எல்லாருமே பத்திரமா போனதுக்கு அப்புறம் நம்ம பாலெல்லாம் பீச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தண்ணியை அடிச்சுட்டு பாலை கறக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஏரியால பண்ணைக்கு பால் ஊத்துறப்ப 6 மணிக்கு ஊத்துனா போதும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. விழுந்ததுக்கு அப்புறம் கூட பொறுமையா பீச்சிக்கலாம். பால் எல்லாத்தையுமே பத்திரமா கறந்துட்டு அது ஒரு ஓரமா தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு கண்டுக்குட்டியை அவுத்து பார்த்தா அவுக்கவே முடியல. என்ன பண்ணி இறுக்கி வச்சுச்சுன்னு தெரியல. அம்மா பெரிய மாடு பாலை பீச்சிட்டு அதுக்கப்புறமா அவுத்து விடட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு நைட்டே தண்ணியெல்லாம் ஊற வச்சிருந்தாங்க. சீக்கிரமா கட்டிட்டு அப்பதான் சீக்கிரமா மேய்ச்சலுக்கு வயலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தூக்கி வச்சு விட்டு மாடெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் வயலுக்கு பத்திட்டு கிளம்பியாச்சுங்க.